வங்கக்கடல் புயல் காரணமாக கடலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 மணிக்கு இலங்கையின் திரிகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. நாகைக்கு 370 கிலோமீட்டரிலும், புதுவைக்கு 470 கிலோமீட்டரிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்தது. இது இன்று மாலைக்குள் புயலாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செங்கல் என பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த புயல் வரும் 30ஆம் தேதி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டைக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே சமயம் கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் வாய்ப்புள்ளது. நாளை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழையும் பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 29, 30ஆம் தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி வரை வட மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என கூறியுள்ளது. வரும் டிசம்பர் 1ஆம் தேதி வரை வங்கக்கடல், குமரிக்கடல் பகுதிகளில் அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது.